1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிறதான ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது தேவ பக்தி. இந்த தேவ பக்தி என்பது ஒரு மரத்தை போல உள்ளது. இந்த தேவ பக்தி என்பது மரம் வளர்கிறது போல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான நாளில் இருந்ததை விட சில வருடங்கள் கடந்து போகும்போது தேவ பக்தி நம்மில் வளர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க தீர்க்கதரிசி சொல்லும் போது, உங்களுடைய தேவ பக்தி விடிய காலத்திலே தோன்றும் பனியை போல என்ன செய்து போகிறது, மறைந்து போகிறது. சூரியனுடைய உஷ்ணம் வந்தவுடனே இந்த பனி மறைந்து போய்விடுகிறது போல அநேகருடைய தேவ பக்தி பிரச்சனை வரும்போது மறைந்து போய்விடும். இவர்கள் விரும்பினதான காரியம் நடக்காத போது மறைந்து போய்விடும். இவர்களுடைய சந்தோஷம் குறைபடுகிறதான வேளையிலே மறைந்து போய்விடும். தேவ பக்தி என்பது நம்முடைய உறுதியாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இந்த தேவ பக்தியை விட்டு நாம் விலகிவிடவே கூடாது. தேவ பக்தி என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேரிடத்துல தேவ பக்தியினுடைய வேஷம் இருக்கிற. வேஷம் என்றால் என்ன? அது தற்காலிகமானது. வேஷம் என்றால் அது கலைந்து போகக்கூடியது, அது மறைந்து போகக்கூடியது. ஆனால் அநேக ஜனங்கள் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே கிடையாது. பேச்சில நான் தேவ பக்தியாக இருக்கிறேன், என்னை போல பக்தியாக யார் இருக்க முடியாது என்று சொல்லுவதில் இல்லை, காட்டுவதில் இல்லை. அது செயல்முறைகளிலே அனுதன வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறதிலே இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அவன் விரும்பினதான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குமானால் அவர்கள் ஆண்டவர் மேல பக்தியாக இருப்பாங்க. ஆனா விரும்பாத காரியம் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதான காரியம், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆத்மாவிற்கு நன்மை உண்டாகும் என்பதன் அடிப்படையிலே தான் நமக்கு ஒரு நன்மை செய்கிறார். ஆனால் மாம்சத்திற்குரியதான ஜனங்கள் சரீர பிரகாரமான நன்மைகள் வருவதனுடைய அடிப்படையில் மட்டும்தான் தேவ பக்தியை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திர சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். எல்லாருக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இன்பமாகவே இல்லை. எல்லாருக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் துன்பமாகவே இல்லை. இன்பமான நேரத்தில் நாம் ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும். துன்பமான நேரத்தில் ஆண்டவர் நம்மை நெருங்கி சேர்ந்திருப்பார். நாம் இன்பமான வேளையிலே, சந்தோஷமான வேளையிலே, மகிழ்ச்சியான வேளையிலே நாம் ஆண்டவர் விட்டு தூரமாக விலகி இருந்தா, நாம் குறைபட்டிருக்கிறதான வேளையிலே ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். வேதத்தில் யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். இந்த யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு பெரிய ஐஸ்வர்யவான், நிறைய வேலைக்காரர்களை பெற்றிருந்தவன் இந்த ஈசாக்கு. அந்த ஈசாக்குடைய மகன் யாக்கோபை குறித்து பார்க்கும்போது அவன் ரொம்ப பாடுபட வேண்டியது இருந்தது. அவன் இரவும் பகலும் உழைக்க வேண்டியது இருந்தது. தகப்பனாருடைய வீட்டில் இருந்திருந்தா இவன் உழைக்க வேண்டியது அவசியம் இல்லை. தகப்பனாருடைய வீட்டில் இருந்திருந்தா இவன் இருந்து சாப்பிடலாம். ஆனா இவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டதான நாட்களிலே ஆரம்பம் ஐஸ்வர்யம், ஆரம்பம் நிறைவு. இந்த இடைப்பட்டதான நாட்களிலே இவனுக்கு கஷ்டம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், இரவில பனியிலும் பகலிலே வெயிலிலும் நான் என்ன செய்தேன், நான் நடமாடி கொண்டிருந்தேன், அலைந்து கொண்டிருந்தேன்.
ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, சுமார் 20 வருடங்கள் இவனுடைய வாழ்க்கையில ரொம்ப என்ன பட்டான், கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டம் இவனுடைய வாழ்க்கையில வராது இருந்திருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில மேன்மை என்பது என்ன செய்திருக்காது, வந்திருக்காது. இந்த தகப்பனாருடைய வீட்டில் இருந்திருந்தா தகப்பனாருடைய சொத்திற்கு சுதந்திரவாளியாக இவன் மாறி இருப்பான். ஆனா இப்போது இவன் தகப்பனுடைய சொத்துக்கு சுதந்திரவாளி என்பதை விட ஆண்டவர் இவனுடைய கை பிரயாசத்தினால் கொடுத்ததான பலன்கள் 2 பரிவாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளம் ஐஸ்வர்யத்தை இந்த யாக்கோபு சம்பாதித்தான். ஆண்டவர் இந்த யாக்கோபை வசதியான நிலையில இருந்து பிரித்து என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கழுகு வந்து ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுகுனுடைய தன்மை என்னவென்றால், கழுகு உயரை பறக்கக்கூடியது. அது கண்மலையில தான் கூடை கட்டும். அந்த கூடு இருக்கிறத இடத்துல மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு லகுவாக போகவே முடியாது. அப்படி உள்ளதான இடத்துல கூடு கட்டும். இந்த கழுகு கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரித்ததற்கு பிறகு இந்த குஞ்சுகளை ரொம்ப நன்றாக வந்து பராமரிக்கும், ரொம்ப நன்றாக பராமரிக்கும். இப்ப இந்த கழுகுடைய குஞ்சுகளுக்கு நேரத்திற்கு நேரம் ஆகாரம் கிடைக்கும். மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல, பாதுகாப்பான இடத்துல இருக்கிற அப்படின்னால எந்த ஆபத்துகளும் இதுக்கு இல்லை. இந்த கழுகு குஞ்சு நினைக்கும், காலமெல்லாம் நம்ம அந்த கூட்டிலே இருந்து நல்ல சாப்பாடு கிடைக்கி, பாதுகாப்பு கிடைக்கி, இப்படியே இருந்து கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லி அது கூட்டிலே தான் இருக்க விரும்பும். இறகு முளைத்ததற்கு பிறகும் இந்த கழுகு வந்து என்ன செய்யாது, பறக்காது. மற்ற பறவைகளுக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற பறவைகளை பார்த்தா அது இறகு முளைத்து விட்டதென்றால் அது தானாகவே பறக்க ஆரம்பித்து விடும். ஆனா இந்த கழுகுடைய குஞ்சு அப்படி அல்ல. கழுகுடைய குஞ்சு அப்படியே பாதுகாப்பான இடத்துல அப்படியே இருந்து கொள்ளும். நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கி, நல்ல பாதுகாப்பு கிடைக்கி. வேற என்ன வேணும்? மனிதர்களும் இதே மாதிரி தான். நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கி, விரும்பினதெல்லாம் கிடைக்கி, சிலது காசெல்லாம் கிடைக்கி, இதுக்கு மேல வேற ஒண்ணுமே சிந்தித்து பார்க்க அவசியம் இல்லை என்று சொல்லி சிலர் சோம்பேறியாகவே கடைசி வரைக்கும் இருந்து விடுவார்கள். இந்த கழுகு வந்து அப்படிதான் வந்து இருக்கும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த கழுகு தன் குஞ்சுகள் பறக்கும் பறக்கும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டே இருக்கும். ஆனா பறக்கவே பறக்காது. தாய் கழுகை போல, தகப்பன் கழுகை போல இறகு முழுமையும் முளைத்ததற்கு பிறகு இந்த கழுகு வந்து என்ன செய்து பறக்காது. இப்போ இந்த தாய் கழுகு தகப்பன் கழுகு என்ன செய்யும் என்றால், இனிமேல் இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இது நம்மை போல ஒரு அனுபவத்துக்குள்ள வர முடியாது. கழுகு வந்து ரொம்ப உன்னதத்துல பறக்கக்கூடியது. கழுகு பறக்கிறதான இடத்துல எந்த ஒரு பறவைகளும் பறந்து கொள்ளாது. இந்த ஏரோப்ளேன் உயரத்துல பறக்கு, கழுகு மட்டும்தான் ஏரோப்ளேனுக்கு மேல பறக்கக்கூடியது. அதற்கு சுவாசிப்பதற்கு குறைவான காற்று இருந்தால் போதும். இந்த கழுகு வந்து உன்னதத்துல இருக்க வேண்டியது. ஆனா கழுகுனுடைய குஞ்சு இந்த கண்மலையிலே இருந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறபடினால இந்த தாய் கழுகு தகப்பன் கழுகு இந்த கூட்டையெல்லாம் கலைத்து, கூட்டையெல்லாம் ஒன்னொன்னா பிச்சு எடுத்து தூர எரிஞ்சிடும். இந்த கழுகுனுடைய குஞ்சு சும்மா தான் இருக்கும் அந்த இடத்துல. திரும்ப இந்த கழுகுனுடைய குஞ்சு பறக்காது. அது என்ன செய்யும் என்றால், இந்த தாய் கழுகு தகப்பன் கழுகு இந்த குஞ்சினுடைய காலுக்கு கீழே போய் இப்படி அதை கோரி தூக்கி கொண்டு மேல கொண்டு அந்தரத்துல கொண்டு விட்டு இந்த தூர போய் இது இதற்கு முன்னாடி பறந்து பழக்கம் இல்லை. இதற்கு இந்த கழுகுடைய குஞ்சுக்கு இறகு முளைத்தும் இறகுல என்ன இல்லை, பலன் இல்லை. பறந்து பறந்து இருந்தால்தான் என்ன வரும், பலன் வரும். இது அப்படியே வந்து விட்டு விட்டு தூர போய்விடும். தாய் கழுகு தகப்பன் கழுகு தத்தக்கா பத்தக்கான்னு பறக்கும். சிலது பறக்க முடியாம நேர எங்க பார்த்து வரும், நேர தரையை பார்த்து வரும், கீழே விழுந்து விடும் என்கிறதான ஒரு எண்ணம் தாய் கழுகு தகப்பன் கழுகுக்கு வரும்போது இது நேர தலைகீழ வந்து பழையபடி இந்த கழுகுனுடைய கொஞ்சம் தன்மேல் சுமந்து திரும்ப எங்க கொண்டு போவோம்,
திரும்பவும் மேலே கொண்டு போகும். இப்படி பல முறை அதை பழக்குவித்து ஒரு குறிப்பிட்டதான நாள் ஆனதற்கு பிறகு இந்த கழுகனுடைய குஞ்சு தானே நன்றாக பறக்க ஆரம்பித்து விடும். அது தாய் கழுகு தகப்பன் கழுகு எங்கெல்லாம் போகிறதோ, எவ்வளவு உயரத்துல போகிறதோ அங்கெல்லாம் இந்த குஞ்சு கழுகும் போக ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற வசதியான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் வந்து பிரித்து விடுகிறார். எதற்கு பிரித்து விடுகிறார் என்றால் அவரை போல் நம்மை மாற்றுவதற்காக. நாம நினைக்கிறோம் எனக்கு இருக்கிறதான தேவ பக்தி போதும், நான் இப்ப கொஞ்சம் ஜெபம் பண்றேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்றேன், இது எனக்கு போதும், நான் ஏதோ கைக்கு நேடுகிறதுல 10 ரூபா கொடுக்கட்டாலும் நான் அதுல 10ல் 5% கொடுக்க, அது எனக்கு போதும், இல்ல ஏதோ கொஞ்சம் கொடுக்க, இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசை தேர்த்திட்டு இருக்கிற நிலையில நல்ல சுகமாக நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த நிலையில இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும், கொண்டு போக வேண்டும். அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நமக்கு இருக்கிறதான எல்லா வசதியான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கலைத்து விடுகிறார். இந்த யாக்கோபை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த யாக்கோபு மேன்மையுடையவனாக மாற வேண்டும். இந்த யாக்கோபில் இருந்து நிறைய சந்ததிகள் உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எனவே இந்த யாக்கோபை தாய் தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு போகிறார். தாய் தகப்பனை விட்டு பிரிகிறது இந்த யாக்கோபுக்கு 1% கூட என்ன இல்லை. கவனிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு 1% கூட தன் தகப்பனை விட்டு தன் தாயை விட்டு போவதற்கு என்ன கிடையாது. இது யாருடைய விருப்பம் தெரியுமா? அவருடைய தாய் தகப்பனுடைய விருப்பம். தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்க கூடாது. அப்படி நினைத்தா தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த யாக்கோபுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்த யாக்கோபு தாயும் தகப்பனை விட்டு போவதற்கு என்ன செய்தான்? சம்மதிச்சான். துணைக்கு ஆளே இல்லை. எப்படி போறான்? தனியா போறான். இப்ப உள்ள டெக்னாலஜி பெருத்த காலம் கிடையாது. இப்ப மாதிரி நிலப்பரப்பெல்லாம் இப்ப மாதிரி இருக்காது. எங்க பார்த்தாலும் கரடு முரடாக காடுகளும் மலையும் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். நமக்கு இப்பவே சில இடத்துக்கு காட்டுக்குள்ள போவதற்கு பயமா இருக்கும். அவன் தன்னை தனித்த நிலையில அவன் எப்படி வந்து போயிருப்பான்? இவன் தாயிட்டே இருந்து வளர்ந்தவன். எனவே ரொம்ப இவனுக்கு என்ன இருந்திருக்கும்? பயம் இருந்திருக்கும். ஏசாவுக்கு தான் பயம் கிடையாது. அவன் ஏற்கனவே சிறிய வயது முதலே அவன் வனத்திலே வாழ்ந்தான மனுஷன். அவனுக்கு பயம் இருக்காது. இந்த யாக்கோபுக்கு பயம் இருக்கும். எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? ஒரு நம்பிக்கை யார் மேல இருந்தது? தேவன் மேல இருந்தது. இந்த நம்பிக்கை இருந்தபடினாலதான் அவன் ஆண்டவரை நோக்கி வந்து என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். நம்பிக்கை இல்லாதவங்க ஜெபம் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. எனவே நம்பிக்கை இல்லாதபடினால அவர் நினைக்கிறாங்க அது எதா இருந்தாலும் எப்படிதான் நடக்கும், விதிப்படிதான். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன எப்படி நடக்குமோ சொல்லுவாங்க. தலை என்ன ஒரு மாதிரி இருக்குது, காதல போத தலை எழுத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் சொன்னாங்க, நான் பார்த்தேன் தலையில என்ன செய்யுது, எந்த இடத்த பார்த்தாலும் எந்த லாங்குவேஜ்ல பார்த்தாலும் எனக்கு புரியல. எந்த லாங்குவேஜ்ல எழுதுக்கணும் அவங்களுக்கு கேட்கணும்னு நான் கேட்கல. தலையெழுத்து நம்ம மண்டபத்துல தலையெழுத்து இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தலையெழுத்தெல்லாம் தலையில வந்து என்ன செய்யாது, தலையிலாம் வந்து இருக்காது. ஜனங்கள் தலை எழுத்துன்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சித்தம், தேவ சித்தப்படிதான் எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா சில வேளைகளில நாம் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கும் போது அவருக்கு சித்தமான காரியங்களை கூட அவர் மாற்றி அமைக்கிறார். வேதத்துல சான்றுகள் இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகள் என்ன செய்யறார்? கூட்டி கொடுக்கிறார். தேவனுடைய சித்தம் என்பது 15 வருடத்திற்கு முன்னதாக அவன் மரிக்க வேண்டும். ஆனால் தேவன் வந்து இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஜெபித்தபடினாலே, இவன் தன்னை உணர்ந்து அழுது மன்றாடினபடினாலே 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். தேவனுடைய சித்தம் கூட அவரால் மாற்றி அமைக்கப்படக்கூடியது. தல விதிப்படிதான் நடக்கும் என்றால் நம்ம தேவனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும்? அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு தான் நம்ம அந்த உபவாசம் இருக்கிறோம்.
அதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் நாம் வந்து ஜெபிக்கிறோம். அதையெல்லாம் மாற்றுவார் என்றுதான் நாம் வந்து விசுவாசிக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தால்தான் இந்த நம்பிக்கையின்படி நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும். இந்த யாக்கோபு ஜெபித்தான். மொத்தத்துல சொல்ல போனா யாக்கோபுக்கு இருந்த வசதியான எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த கழுகு கூட்ட கலைப்பது போல கலைச்சு விட்டுட்டாரு. இவன் தனித்த நிலைமையில வந்து என்ன செய்யறான்? தனித்த நிலைமையில இருக்கிறான். இதற்கு முன்னாடி அவன் வேலை பார்த்து பழக்கம் இல்லாதவன், இதற்கு முன்னாடி வனாந்தரத்துல இருந்து பழக்கம் இல்லாதவன், இதற்கு முன்னாடி குளிர்ல நடந்து பழக்கம் இல்லாதவன். ஆனா இப்போ ஆண்டவர் இவனுக்கு கொடுக்க போகிறதான மேன்மைக்காக, ஆண்டவர் இவனுக்கு கொடுக்க போகிறதான மகிமைக்காக இவன் இப்போது என்ன செய்யப்பட வேண்டியிருந்தது? சில கஷ்டங்களின் வழியாக கடந்து போக வேண்டியது இருந்தது. இன்னைக்கு அநேக நேரங்கள் நினைக்கிறார்கள், நான் கஷ்டம் நீங்குவதற்கு தான் வந்தேன், எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது என்று சொல்லி. கஷ்டத்தை ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார்? நம்முடைய ஆத்மா ஈடேற வேண்டுமானால், நம்முடைய ஆத்மா வளர வேண்டுமானால், நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டுமானால் அநேக வழிகளின் வழியாகத்தான் ஆண்டவர் நடத்த வேண்டும். அநேக வனாந்தர வழி, வனாந்தர மார்க்கம். மோசே என்று சொல்கிறதான தேவனுடைய மனுஷன், அவன் தேவனுக்காக வந்து பிறந்தவன், தேவனுக்காக வந்து வளர்ந்தவன் என்றால் அவருடைய வாழ்க்கையில சுமார் 40 வருடங்கள் என்ன வாழ்க்கை தான்? வனாந்தர வாழ்க்கை தான். ஆனா ஒன்று நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் அவருடைய நாமத்திற்காக நமக்கு சில கஷ்டங்களை தந்தார், சில குறைவுகளை தந்தார், வட்டி முதலமாக சேர்த்து. இந்த காலங்கள் முடிந்ததற்கு பிறகு நமக்கு எவ்வளவு காலங்கள் சோதனை காலம் என்று சொல்லி இருந்ததோ அந்த காலங்கள் முடிந்ததற்கு பிறகு இதனுடைய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வந்து ஆண்டவர் தருவார். ஏனென்றால் ஆண்டவர் நீதி உள்ளதான தெய்வம், அவர் நீதி தவறாதவர், அவர் சொல் தவறாதவர். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவுடைய அடிப்படையில தான், நம்முடைய ஆத்மா ஈடேற வேண்டும் என்றதான நோக்கத்தோடு கூட தான் நமக்கு அநேக விதமான காரியங்களை அவர் செய்கிறார், சில நன்மைகளை செய்கிறார். எதற்காக? நாம் இந்த விசுவாசத்தில் பலனடைய வேண்டும். சில சின்ன கஷ்டங்களை அனுமதிக்கிறார். எதற்காக? நாம் சீர்பட வேண்டியதான காரியத்தில் என்ன செய்ய வேண்டும்? சீர்பட வேண்டும். அநேக காரியங்கள்ல நமக்கு இன்னும் என்ன வரல? சீர் வரவே இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றவே முடியல. ஆனால் ஆண்டவர் அவரை போல் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை போல நம்மை மாற்ற வேண்டுமானால், அவருடைய சாயலாக நம்மை மாற்ற வேண்டுமானால், அவருடைய சுபாவமாக நம்மை வந்து மாற்ற வேண்டுமானால் நமக்கு சில கஷ்டங்கள் வரணும், சில நஷ்டங்கள் வரணும். அப்படி வந்தால்தான் நாம கொஞ்சம் என்ன படுவோம்? சீர்படுவோம். மனம் திரும்பின உடனே எல்லா காரியத்திலையும் நம்ம சரியாயிட்டோம் அப்படிலாம் நினைக்க முடியாது. மனம் திரும்புதல் என்பது ஆன்மீக ஜீவியத்தில் குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்தில் இருந்து பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம வளர வேண்டும். பிள்ளைகளுக்கு பால் அவசியம் என்பதை போல ஒரு தேவனுடைய மனுஷன் வளர்வதற்கு திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் வாஞ்சியா இருந்து அதை உட்கொண்டு அதனுடைய பலம் நம்முடைய ஆத்மாவில் வர வேண்டும். இதற்கு தான் ஆண்டவர் சில கஷ்டங்களை நம்மில் அனுமதிக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை உண்டாகும்படியாக ஆண்டவர் நம்மை சோதனைக்கு உள்ளாக்குவது எதற்காக? அவர் நம்மீது வைத்திருக்கிறதான அன்பினால. இந்த யாக்கோபுக்கு அவ்வளவு சோதனை வந்தபடினால இந்த ஏசாவுக்கு முன்பதாக நிற்கும் போது 2 பரிவார கூட்டங்கள் ஏசாவுக்கே அதிர்ச்சியாயிருக்கும். இவ்வளவு காரியத்தை இவன் எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம்? ஆனா கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான் இந்த யாக்கோபுக்கு கொடுத்தது. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை யார் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். நீங்களாக எங்கேயும் இருந்து எடுக்க கூடாது. நீங்க எடுக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும், தானா வரும். நீங்க தாழ்மையா இருந்தா, கர்த்தருக்கு பயந்தா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக உங்களுக்கு வரும். எதெல்லாம் வரும்? தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், கனம்,
மகிமை, ஜீவன். இந்த 4 விதமான காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் தானாக தேவனுடைய பிள்ளைகளை தேடி வரும். நாம தேடி ஓட அவசியமே இல்லை. இன்னைக்கு அநேகர் உலகத்துல இருக்கிறதான ஜனங்கள் உலகத்திற்காக தான் 24 மணி நேரமும் சிந்திக்கிறாங்க. இவர்களின் பணத்தையும் பொருளையும் சம்பாத்தியம் பண்ணுவதற்குத்தான் 24 மணி நேரம் இவருடைய சிந்தை. ராத்திரி தூங்குகிறதான நேரத்திலையும் கூட பணத்தை எப்படி பெருக்கலாம், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனா ஒரு காரியம், பணம் அதிகமாகி விட்டதானால் அது உங்களுக்கு தீமையாக முடிந்தோம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா தீமையும் உருவாக்குறதுனா எங்கதான் இந்த பண ஆசை. பணத்தில் என்று சொல்லவில்லை. ஒரு மனுஷனுக்கு பணம் அதிகமாக அதிகமாக ஆசை குறையணும், அப்படித்தானே? அதான இயல்பு. ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு ஆசை இருக்குன்னு வைங்களேன், நிறைய சாப்பாடு வந்துட்டுனா என்ன குறையுது? சாப்பிட ஆசை குறையதானே செய்யும். கூடுமா? ஒரு அளவு தான் பிரியாணி சாப்பிட முடியும். நம்ம விரும்புகிற சாப்பாடாக இருந்தாலும் பிரியாணி ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். வேணா நம்ம நன்றாக சாப்பிட்டா ஒரு பிளேட் சாப்பிட்றது கூட ஒரு பிளேட் சாப்பிடலாம். இப்போ 5 பிளேட் இருக்கிறதுனால மிச்சம் 3 பிளேட் மேல நமக்கு எப்படிதான் இருக்கும்? வெறுப்பா தான் இருக்கும். ஆனா பாருங்க, இன்றைக்கு ஒரு மனுஷன் முதல்ல பணம் குறைவாக அவனுக்கு இருக்கிறது, வருமானம் குறைவாக இருக்கிறது. ஆனா கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே இவனுக்கு ஆண்டு கொஞ்சம் பணத்தை என்ன செய்யறாரு? கூட்டி கொடுக்கிறாரு. சரி, கூட்டி கொடுத்ததுக்கு பிறகு ஆசை குறையுதா? நான் பார்த்த அளவுல ஏழைகளுக்கு ஆசை குறைவா தான் இருக்கு. யாருக்கு தான் ஆசை நிறைய இருக்கு? யாருக்கு ஆசை நிறைய இருக்கு? பணக்காரங்களுக்கு ஆசை நிறைய இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆவி. என்ன ஆவி? அது ஒரு பண ஆசையை உண்டாக்குறது. ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் அது சம்பந்தப்பட்டதான ஆவிகள் இருக்கிறது. அது சம்பந்தப்பட்டதான ஆவிகள் அந்தந்த சுபாவத்தை உடையவர்களிடத்துல அதீத ஆசையை உருவாக்கும். பண ஆசை ஒருவனுக்கு வரும் என்றால் அதோடு அந்த பண ஆசையாகிய பொல்லாத ஆவியும் சேர்ந்து விடும். கோபம் ஒருவனுக்கு இருக்கும் என்றால் அது சம்பந்தப்பட்டதான ஆவியும் அவர்களோடு சமயத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும்? சேர்ந்து கொள்ளும். விபச்சார எண்ணம் இருக்கும் என்றால் அது சம்பந்தப்பட்டதான ஆவி சமயத்தை பயன்படுத்தி உள்ள புகுந்து கொள்ளும். இதெல்லாம் அதீதமாக மாறிவிடும். பணமும் ஒரு அளவுக்கு தான் நமக்கு ஆசை இருக்கணும். அதற்கு பிறகு ஆசை இருக்க கூடாது. நான் சில வேளை சிந்திப்பேன், ஒரு பணம் வந்துன்னா என்ன பண்ண முடியும்? பணம் நிறைய வந்துட்டுனா ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஆண்டு தந்துட்டா நம்ம சாப்பிட்றோம், ஒரு வீடை கட்டியிருக்கோம், சபையை பராமரிக்கிறோம், கார் இருக்கு, பைக் இருக்கு, பெட்ரோல், மிச்ச ரூபாய் என்ன செய்ய முடியும்? இப்படி நினைச்சா எப்படி ஆர்டர் தருவாரு? மிச்ச ரூபாய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா சொல்ல நான் சில நினைப்பேன், அதிகமாக பணம் வந்தால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் செய்ய முடியும்? நிலமா வாங்கி போடும். இன்னைக்கு பாருங்க, பணக்காரங்க 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் வளைஞ்சு போட்டிருக்கிறதுனால ஒரு ஏழை ஒரு 5 சென்ட் இடத்த அந்த இடத்துல பிரிச்சு ஒரு வீடு கட்டுவதற்கு இடத்த வாங்க முடியவில்லை. எல்லாம் பாழா கிடக்கிறது. பெரிய பெரிய இடங்கள்லாம் இன்னைக்கு பாழா கிடக்கிறது. ஒரு ஏழைக்கு 5 சென்ட் இடத்த பிரிச்சு எடுக்க முடியல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏழை ஏழையாக இருக்கிறான். பணக்காரன் அவனுக்கும் அதிகமாக மிஞ்சி இடத்த வாங்கி போட்டு அது எல்லாம் காஞ்சொரி மூடி இருக்கிறது. நிறைய இடங்களில் கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் இடம் இருக்கு. நான் பார்ப்பேன், கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் இடம் இருக்கு. அது எப்படிலாம் கிடக்கு? சும்மா எல்லாம் கிடக்கிறது. ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தா, 150 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்முடைய தேசங்கள்ல அங்கங்க இடம் சும்மா கிடக்கும். அரசாங்கம் நிறைய பேருக்கு எப்படி கொடுத்தது? ஃப்ரீயா கொடுத்து. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் போனா 3 ஏக்கர் இடம் அந்த கவர்மெண்ட் சும்மா கொடுக்கும். நீங்க அங்க இருக்கிறத காட்டை திருத்தி அந்த 3 ஏக்கர் இடத்தை நீங்க பருவம் செய்து அது உங்களுக்கே சொந்தமாக்கி கொள்ளலாம். அப்படி ஒரு சட்டம் இருக்குமானால் நாடு தேசம் வளம் பெறும். அந்த இடத்துல இருக்கிறதான ஜனங்களும் என்ன செய்வாங்க? வளம் பெறுவாங்க. ஒரு அளவுதான் பணம் ஒரு மனுஷனுக்கு உதவும். அதற்கு அப்புறமாக அந்த பணமே அந்த மனுஷனுக்கு எதை கொடுத்து விடும்? அழிவை கொடுத்து விடும். எனவே பணத்தின் பேரில் நமக்கு அதிகமான பற்றுதல் வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்து தேவ பக்தி கூடுகிறதா என்று பார்க்கிறார். ஆனா கொடுத்தாலும் இன்னைக்கு அநேகருக்கு என்ன பக்தி கூடுகிறது இல்லை? தேவ பக்தி கூடுகிறது இல்லை. சங்கீதத்துடைய புத்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக, வாசிங்க, தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தமக்காக தெரிந்து கொண்டார். தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தேவ பக்தி உள்ளவங்க
கிறிஸ்தவ மார்க்கத்துல தான் இருக்கிறான் என்பது அல்ல. எல்லா மார்க்கத்துல எல்லா மதத்திலையும் தேவ பக்தி உள்ளவங்க இருக்காங்க. சில மார்க்கத்துல பார்த்தா காலையில 4 மணிக்கே வந்து என்ன செய்வாங்க, காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கிறாங்க. 5 மணிக்கு அவர்கள் வழிபடுகிறதான தெய்வத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க. அது என்னதுதான், அது என்னதுதான், அது தேவ. நானும் நினைப்பேன், சிலர் வந்து நினைப்பாங்க இந்த பட்டாட்டெல்லாம் போட்டிருக்க ஆட்களை பார்த்து ரொம்ப வெறுப்பாங்க. நான் அவர்களை பார்த்து ரொம்ப வந்து அன்புகிறோம். ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு, பக்தி இருக்க போய் தானே வெட்கத்தெல்லாம் மறந்து நாம போட்டு எல்லா இடத்துலையும் வேலை செய்யற இடத்துலாம் போறாங்க. அப்படின்னா தேவ பக்தி இருக்க போய் தான் அவங்களால போக முடியுது. உங்களால ஒரு பைபிளை தூக்கி நான் கிறிஸ்தவன் சொல்லி வெளியே காட்ட முடியல, வெக்கப்படுறாங்க. சில கிறிஸ்தவர்கள் வெக்கப்படுறாங்க. ஆனா அவங்க தைரியமா பெரிய பட்டை அடிச்சுட்டு ஆபீஸ்ல போய் இருந்து வேலை செய்யறது என்றா அவர்களுக்கு இருக்கிறதான தேவ பக்தி அவருடைய வெட்கத்தை வந்து என்ன செய்கிறது, மறக்க வைக்கிறது. அவர்கள் மீது ஆண்டவரும் அன்பாதான் இருக்கிறார். இதுல கிறிஸ்தவ தேவ பக்தி சொல்லி சொல்லப்படவில்லை. நீங்கள் அதை பார்த்தா பொதுவாகத்தான் சொல்லி இருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். அவர்கள் மீது ஆண்டவருக்கு அன்பு இருக்கிறபடினால அவள் எந்த மதத்துல பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் ஏற்ற நாட்களிலே ஆண்டவர் அவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். சாது செல்லப்பா என்று சொல்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு. ரொம்ப வயதான அவர் வந்து இந்து குருகுலத்துல வந்து படித்தவர். அவருக்கு வந்து 5 வேதங்கள் நன்றாக தெரியும். ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம். இந்த வேதங்கள் அத்தனையுமே அவருக்கு நன்றாக வந்து தெரியும். அவ்வளவு கற்று தேர்ந்ததான ஒரு மனுஷன். ஆனா அவர் சொன்னாரு, நான் அந்த மதத்துல இருக்கும்போது அவ்வளவு பக்தியா இருந்தேன். என் வயதுள்ள எல்லாரையும் விட எனக்கு அந்த மதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நன்றாக வந்து தெரிந்திருந்தது. எல்லாம் தெரியும், எல்லா ஸ்லோகங்களும் தெரியும், எந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்பது தெரியும். ஆனா எனக்குள்ளே இருந்த பக்தி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு பொருந்தும் என்று சொல்லி என்னை வந்து தேட வைத்தது. நான் கடைசியில தேடி கண்டுபிடித்தது அந்த இந்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரதான் சொல்லி இருக்கிறது, யாரதான் சொல்லி இருக்கிறது, இயேசுவதான் சொல்லி இருக்கிறது. பஞ்ச காயக நமக. நீங்க சிலர் கேட்டிருக்கலாம், சில இந்து கோயில்ல அந்த ஸ்லோகம் சொல்றது கேட்கும். பஞ்ச காயக நமகன்னா என்ன தெரியுமா? பஞ்சன்னா 5 காயங்கள் உடையவனே உண்மை சோதரி திரிசூலய நமாக. என்ன அர்த்தம் தெரியுமா? சூலம் ஒன்றதான மரத்துல மறித்தவனே. சூலத்துக்கு எப்படி 3 கூறு இருக்கோ அதே போல சிலுவைக்கு 1, 2, 3 அதுல மறித்தவனே உமக்கு சோத்திரம். கன்னி புத்திராய நமக. கன்னிகனுடைய வயிற்றுல. இதெல்லாம் இந்து வேதத்துல தான் இருக்கு, நான் எங்கேயோ சொல்லல. இந்து வேதத்துல இந்த வார்த்தைகள்லாம் இருக்கிறது. கன்னி புத்திராய நமக என்றால் கன்னிகைக்கு பிறந்ததான ஒரே மனிதர் யாருமா? இயேசு ஒருவர். வேற எங்கேயுமே கன்னிகைக்கு ஒரு மனுஷனும் பிறக்கல. கன்னி புத்திராய நமக. பிரம்ம புத்திராய நமக. பிதாவினுடைய, அதாவது பிரம்மா என்றால் பிதா, பிதாவுடைய சுதனாக பிறந்தவரே உமக்கு சோத்திரம். இதெல்லாம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இந்து வேதாகமத்துல இருக்கிறத நான் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் போய் நான் யார்கிட்ட படிச்சனோ அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இது தமிழ்ல நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப அவரே சொன்னாரு, தமிழ்ல சொன்னா நிறைய வந்து கிறிஸ்தவங்க நம்ம தெய்வம் சொல்லியிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனப்பட்டனால இந்த சமஸ்கிருதத்துல சொன்னாதான் இது ஒருத்தருக்குமே வந்து என்ன செய்யாது, புரியாது. கடைசி வரைக்கும் புரியாமலே இன்றைக்கு அந்த வேதாகமங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து அப்படியே எழுதுனா நிறைய இந்து அன்பர்கள் யாரை ஏற்றுக்கொண்டுருவாங்க? நம்ம வேதத்துல, அவங்க வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது. அப்போ தேவ பக்தியோடு அதுல இருந்தாராம். எனவே அவருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு அவருடைய ஊழியமே என்னவென்றால், அவரை போல வந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஊழியத்தை யாரும் செய்யல. இந்த இந்து வேதாகமங்கள் எல்லாம் தெரிகிறபடினால அவர் வந்து பிரசங்கத்துக்கு பாயிண்டே எங்க இருந்தா எடுப்பார். எல்லாரும் பிரசங்கத்துக்கு பாயிண்ட் பைபிள்ல இருந்து எடுப்பாங்க. அவர் பிரசங்கத்துக்கு பாயிண்டே எங்க இருந்தா எடுப்பாரு, அந்த இந்து வேதாகமம் தான் எடுப்பார். அது ஒரு வார்த்தை எடுத்து பைபிளோடு ஒப்புமைப்படுத்தி வந்து என்ன செய்வார், சொல்வார். அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்து ஆலயங்கள் எல்லாம் அந்த சாலமோனுக்கு தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி சாலமன் கட்டினான் அல்லவா, அடுத்த மோசைக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் அல்லவா. 3 விதம், அதாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம்,
மகா பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கும் இந்து கோயில்கள்லாம் அந்த அமைப்புல தான் இருக்கு. எல்லாம் 3 இது இருக்கும். அதை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை சொல்லுவாங்க, மூலஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்குள்ள மகா பிரதான ஆசாரியனை தவிர வேற யாரும் போக முடியாது. அப்போ அந்த சார்ல்ஸ் செல்லப்பா அவர் தேவபக்தியோடு இருந்தபடினால இயேசு அவரை தமக்காக தெரிந்து கொண்டு அவர் வல்லமையாக பயன்படுத்த. இன்றைக்கு அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கிறது. அதை கேட்கறதான மனிதர்கள் எல்லாம் அவரிடத்துல என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. அவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது யாரும் மையப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. யாரும் மையப்படுத்துற மாதிரி இருக்கு. முஸ்லீம் தெய்வத்தை அமைதி உட்காந்து முஸ்லீம் தெய்வத்தை மையப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. அவர் சொல்றாரு, அரபு கண்ட்ரிஸுக்கு ஒரு நாள் பிரசங்கத்துக்கு போனாராம். அப்ப இவர் தமிழ்ல பேசுறாரு, இன்னொருத்தர் அங்குள்ள அரபுல என்ன பேர்க்கணும், மொழிபெயர்க்கணும். அப்ப இவர் சொன்னாராம், கர்த்தரை நான் சோதரிக்கிறேன்னு சொன்னா அவர் சொன்னாராம், மொழிபெயர்த்தவர் அல்லாஹு அக்பர் அப்படின்னாராம். இவர் திரும்ப ஒரு தப்பா தான் சொன்னாரு. இவர் திரும்ப மூஞ்ச பார்த்து சொன்னாராம், கர்த்தரை சோதரின்னு சொன்னா திரும்ப சொன்னாரு அல்லாஹு அக்பர்னாராம். அப்ப அவர் திரும்ப அவர் தமிழும் தெரியலான்னு சொன்னாராம், அல்லாஹு அக்பர் என்பது தேவனை நான் துதிக்க என்பதான் அர்த்தம். அது என்ன மொழி? அது அரபு மொழி. அது நீங்க சொல்றது தமிழ் மொழி. அதே மாதிரி சமஸ்கிருதத்திலையும் இன்னைக்கு இந்த ஓம்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஓம் என்றதான வார்த்தை நம்ம பயன்படுத்துறது சமஸ்கிருதம் அது. ஆனா அது ஓம் என்கிறதான மொழி இயேசு என்ன செய்கிறது தானா, இயேசுவை மகிமைப்படுத்துகிறது தானா, ஆண்டோட துதிக்கிறது தானா. அது சமஸ்கிருதமா இருக்கிறப்ப நமக்கு புரியல. எனவே நம்ம அந்த வார்த்தையை சொல்வதற்கு பயப்படுகிறோம். அந்தந்த மார்க்கத்துல பக்தியா இருக்கிறதான ஜனங்களை சரியான பக்தியாக இருந்தா ஏற்ற நாளில ஆண்டவர் அவர்களை தெரிந்து எடுத்து அவருடைய பிள்ளையாகவே என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். முஸ்லிம் மார்க்கத்தில் பக்தியா இருக்கிற ஜனங்கள் எண்ணிறந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம் மார்க்கம் ரொம்ப கட்டுப்பாடு உள்ளதான மார்க்கம். அந்த முஸ்லிம் மார்க்கத்தில் ஒரு கொள்கை உண்டு, அவங்களுடைய குரான்ல ஒரு கொள்கை உண்டு. ஒருத்தன் அந்நிய தெய்வத்தை பின்பற்றினா நீ அவனுக்கு இறக்கம் பாராட்டக்கூடாது. உன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட அவனை கொலை செய்யும். பைபிள்லயும் இருக்கிற வசனம் இருக்கு, அவங்க குரான்லயும் அப்படி இருக்கு. ஆனா அந்த வார்த்தைக்கு அவங்க ரொம்ப கட்டுப்பட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, உன் மனைவியா இருந்தாலும் சரி, உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் தகப்பனா இருந்தாலும் சரி, நீ கொன்னா உனக்கு என்ன கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் சொல்கிறபடினால அந்த மார்க்கத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடு உள்ளதான மார்க்கம் அல்லவா. எனவே இன்னைக்கு நிறைய பேர் 2 விதமான ஜனங்கள் இல்ல, ரகசிய கிறிஸ்தவர்கள் அதிகம். ஒன்று பிராமண குலத்துல, இன்னொன்று முஸ்லிம் மார்க்கத்துல. பிராமின்ல நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இந்து வேதாங்கங்களும் அதிகமா கற்று தேர்ந்தவங்க பிராமின் தான். அப்ப அவர்கள் அதிகமா கற்று தேர்ந்த அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இது இயேசுவை குறித்து ஃபுல்லா என்ன செய்யிருக்கு, எழுதியிருக்கு என்பது என்ன செய்யறது தெரிகிறது. ஏன்னா ரகசிய கிறிஸ்தவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே எந்தெந்த மார்க்கத்தில் பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் கட்டாயம் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். யோபுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. யோபுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும், தேவ பக்தி எப்படி இருக்கணுமா, உறுதியாய் இருக்க வேண்டும். காற்றினால் அசைகிறதான நாணல போல அசைந்து கொண்டே இருக்கக்கூடாது. நான் அநேக நேரங்களிடத்தில் சொல்லுவேன், சில விடுதலைக்காக வருவாங்க, நன்மை நடக்கணும்னு சொல்லி வருவாங்க. நான் இடத்துல கேட்பேன், நீங்க எந்தெந்த தெய்வத்தெல்லாம் தேடணுமோ தேடி முடிச்சுட்டு நீங்க ஏதாவது தேட வேண்டியது இருக்கான்னு கேட்பேன். தேட வேண்டியது இருக்குன்னா அதை தேடி முடிச்சுட்டு என்ன செய்ய வாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாவற்றையும் தேடிட்டு வந்தா தான் யார் மேல அவர்களுக்கு நம்பிக்கை வரும், ஆண்டு மேல உறுதியான நம்பிக்கை வரும். இவர்கள் எல்லாவற்றையும் தேடாம இங்க வந்தாங்கன்னா இங்க இருந்துட்டு அங்க போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த தெய்வத்தை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த இடத்துல போய் காணிக்கப்பட நல்லா இருந்திருக்குமே என்று சொல்ற ஒரு நினைப்பு இருந்தால் இந்த இடத்துல அவர்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கவே நடக்காது. ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு தேவ பக்தியில என்ன வேணும், உறுதி வேணும். இந்த யாக்கோபு சொன்னார் அல்லவா,
நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உண்மை விடவே என்னது அது வந்து என்னது அது ஒரு உறுதி. ஆண்டவரிடத்துல உறுதியாக ஒரு பற்றி பிடித்தல் ஒன்று வேணும். ஆண்டவருக்கு அப்படி உள்ளதான ஜனங்களை தான் பிடிக்கும். இவர் சொன்னார் அல்லவா, யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவர் என்னை கொன்று போட்டாலும் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நான் நம்பிக்கையா இருப்பேன். அங்க யோபு தான் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் உறுதியான ஒரு விசுவாசம். இதுதான் ஆண்டவருக்குள்ளே உறுதியான ஒரு தேவ பக்தி. சமயத்திற்கு ஏற்றபடி எல்லாம் மாறுவதல்ல. எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் வரத்தான், பிரச்சனை வராமல் இல்ல. ஆனா கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளதான ஒரு வேறுபாடு. பிரச்சனையில் ஆண்டவர் என்று அவர் பிரச்சனையில கூட இருப்பா. பிரச்சனையில கூட இருக்கிறவன் தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் அவர் உதவி செய்யும்படியாகவே பிறந்தவர், அவர் உதவி வாங்கும்படியாக பிறந்தவர் அல்ல. அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எதாயிலும் எனக்கு தேவைன்னா நான் ஒரு இடத்துல கேட்க அவசியம். தேவனாவது காணாதவர் தானே, தேவனாவது ஆவியா தானே இருக்கிறாரு. ஆவியா இருக்கிறாரு, இப்படி ஆவியா தானே இருக்கிறாரு. அப்புறம் நம்முடைய கண்ணுக்கு மறைஞ்சு நம்ம வீட்டுக்கு வர முடியுமா, வர முடியாதா? வர முடியும். நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு அவுக்க முடியுமா, அவுக்க முடியாதா? அதை சொல்லுங்களா. கண்ணுக்கு மறைஞ்சு வராரு, அவர் வர்றது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு அவரால் அவுக்க முடியுமா? நம்ம வீட்டில் அடிச்சு போட்டு கோழி கூட திறந்து விட முடியுமா? முடியுமா, முடியாதா? முடியும். ஆவியா இருக்கிறார், அவரால் முடியும். ஆனா அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனவே அவர் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆடை அவுக்கிறது இல்லை, மாடை அவுக்கிறது இல்லை, கோழி எடுத்துட்டு போறது இல்லை, அவருக்கு தேவையில்லை. அவர் சொல்றாரு, நான்லாம் உங்களுடைய தேவை சந்திக்க வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்க வந்திருக்கேன், நீங்க எனக்கு என்ன வேணும்னு கேட்கறீங்களா? எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. மீகாவுடைய புத்தகத்துல இதை குறித்து அழகான ஒரு வேத பகுதி உண்டு. எங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். 6வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து பணிந்து கொள்ளுவேன், தகன பலிகளை கொண்டும் கன்றுக்குட்டிகளை கொண்டும். வார்த்தை மாத்தியமா? அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ, 1000 ஆட்டுக்கடா தந்தாலும் குடங்குடமாக நீ எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணினாலும் கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டா. நீ உன்னுடைய பிள்ளையே நீ பலி கொடுத்தாலும் உன் கற்பகனியை எல்லாம் நீ கொடுத்தாலும் அது எனக்கு என்னன்னு சொல்ற ஆண்டவர். எனக்கு பிரியங்கள், நான் உனக்கு கற்பகனியை கொடுக்க வந்திருக்கிறேன், நான் உனக்கு ஆடு தர வந்திருக்கிறேன், நான் உனக்கு மாட்டை தர வந்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். எனக்கு நீ ஒண்ணு தரணும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் வாசிங்க. மனுஷனே, நன்மை என்னவென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிற? கர்த்தர் உன்னிடத்துல எதையுமே கேட்கல, எதுவுமே அவருக்கு தேவையில்லை. சொன்னது மாதிரி அவருக்கு தேவையா இருந்து அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வார். எல்லாத்தையும் உண்டாக்கிறது அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? திரும்ப அவருக்கு வேணும்னா அவர் தான் உண்டாக்கி எடுத்துக்கிட்டு வர. நமக்கு தேவைன்னு எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறது தெய்வம். அவருக்கு தேவைன்னா நம்ம இடத்துல கேட்க அவசியமே ஒன்றும் இல்லாமல் வார்த்தையில தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ஆடு மாடுகள்லாம் எப்படி உண்டாக்குனாரு? உண்டாக்குறதுன்னு சொன்னாரு, உண்டாச்சு. இப்ப அவருக்கு தேவையான ஒரு 1000 ஆடு அவருக்கு தேவையா இருக்குன்னு 1000 ஆடு உண்டாக்குறதா டக்குன்னு உண்டாயிட போகுது. அந்த ஆடை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் சிருஷ்டிக்கு அதிகாரத்தை உடையதான தேவன். நம்மிடத்துல எதையுமே கேட்கல, மாறாக அவர் சொல்றாரு, என்ன செய்ய? நியாயம் செய்ய, இரக்கமுள்ளவர்களா இருங்க, தாழ்மையாக ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து கொள்ளுங்க. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க இதை செய்தா ஆண்டவர் நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அவர் எண்ணி உங்களை பன்மடங்கு அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். இந்த தேவபக்தி என்பது இந்த உலகத்திற்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, மறுமைக்கும் என்ன உள்ளது? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த உலகத்துக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது இல்ல, இது மறுமையிலையும் இந்த ஜெபம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும்.
நீங்க ஆண்டவரை துதிக்கிறதான துதி இந்த பூமியில மட்டும் சத்துருக்களுடைய கையில உங்களை விடுதலை பண்ணுவதல்ல, அது மறுமையிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் உங்களால் இயன்றதை கொடுக்கிறீர்களோ, அது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது மறுமைக்கு அதை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு தேவபக்தியாக இருக்க முடியும். ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம். நீங்க தேவபக்தியாக இருப்பது மற்றவர்களை பார்த்தல்ல. தேவ மேல பக்தியா இருக்கிறவர்களுக்கு சபையின் பேர்ல என்ன இருக்கும்? பக்தி இருக்கும். சபையின் பேர்ல பக்தி இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு தேவ மேல பக்தி இல்லாதபடினாலதான் சபையின் பேர்ல என்ன வருது? வெறுப்பு வருது. சபை யாருடையது? சபை கர்த்தருடையது. சபையின் மேல வெறுப்பு வருது என்றால் தேவ ஆவி உங்களுக்கு இல்லை. சபையின் மேல ஒரு மனுஷனுக்கு எப்ப வெறுப்பு வர வேண்டும்? சபையில சத்தியத்திற்கு மாறாக பாஸ்டர் போதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் உங்களுக்கு வெறுப்பு வரலாம். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் சத்தியத்திற்கு மாறாக நான் போதிக்கும் போது சபையின் மேல உங்களுக்கு வெறுப்பு வரலாம். ஆனா சத்தியத்தை போதிக்கும் போது சபையின் பேர்ல அன்பும் சபையின் பேர்ல பக்தியும் வர வேண்டும். இதை உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்கள் செயல்முறையில வெளிப்படுத்தணும். சபையை வெறுப்பதற்கு சபை உங்களுக்கு என்ன செய்தது? சபை நன்மை செய்தா கேடு செய்தா? சொல்லுங்க. நன்மை செய்தா கேடு செய்தா? ஆயத்தராங்களாமா, இது நன்மை உண்டாகட்டும். என்ன செய்தது? நன்மைதான் செய்தது. ஒரு பாட்டு உண்டு, ஏன்னா அழைத்தீரே இயேசுவே. அதுல என்ன சொல்லியிருக்கு? என்னத்தான் தீங்கி நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என்னத்தான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எந்தே உரைத்த என்னை ஏங்கி அணைத்தி எப்படி நான் மறப்பேன், எந்தே உரைத்த என்னை ஏங்கி அணைத்தி எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. ஆண்டவர் உங்களுக்கு தீங்கு இழைக்கல, அவரோட்டு ஓடிடக்கூடாது. சபை உங்களுக்கு தீங்கு இழைக்கல. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது பேழையாகிய சபைக்குள் இருக்கிறபடினாலதான். பேழையாகிய சபையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இப்ப தெரியாது, எனக்கு தெரியுமா? தெரியும். ஸ்டேஜில் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை தான், அப்படி நடக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு சபைக்கு போறவங்களுக்கு லாஸ்ட்ல அவங்க மறுமையில போகும்போது அடக்கம் பண்ற நேரத்துல தெரியும். ஒரே சபையில லாபமோ நஷ்டமோ இருக்கிறவர்களுக்கு ஆண்டுடைய பார்வையில மதிப்பு உண்டு, திருச்சபையில மதிப்பு உண்டு. சபையுடைய பாஸ்டர் உங்களை மதிப்பா வச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க வந்து நிலையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நிலையான விசுவாசியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிலையில்லாத விசுவாசிகள் சபையில வரலாம் போகலாம், ஆனா ஆண்டவர் உங்களை விசுவாசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். சபையுடைய பாஸ்டர் உங்களை விசுவாசியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிறைய பேரு இந்த சபை மூலமா நன்மை பெறாங்க, ஆனா அவர்கள் விசுவாசி இல்லை. எத்தனை முறை போன் பண்ணாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்றேன், காணிக்கையே கொடுக்கட்டும் அவர்களுக்காக ஜெபம் பண்றேன், அது வேற. ஆனா சபையினுடைய விசுவாசி என்றதான அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் சபைக்காக எந்த சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் அந்த சபையில நிலைத்து இருக்கிறவங்க, சபையில பாடுபட்டவங்க. பழைய ஆட்களும் சபைக்கு ரொம்ப பாடுபட்டவங்க, அவங்க நான் ரொம்ப மதிக்கிறேன். பழைய ஆட்கள் எத்தனை பேருடைய வீட்டுல விசேஷம் வைக்கும் போது ஆட்களே இல்லாம இருந்திருக்கிறாங்க. டெத் நடக்கும்போது ஆட்களே இல்லாம இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு சாதாரண தியாகம் அல்ல, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்திற்கெல்லாம் நிச்சயமாக இம்மையிலும் உண்டு
மறுமையில் அவர்களுக்கு பலம் உண்டு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தியாகமே இல்லாம சபையில வந்து இருக்கிறோம். ஒரு தியாகம் கூட இல்ல, சபை உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறது. ஒரு தியாகம் கூட இல்ல, சபையார் வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு தியாகம் கூட இல்ல, பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியமும் உங்களுக்கு வந்து நடக்கு. சபையில எந்த காரியத்தில் நீங்கள் பங்கெடுக்காவிட்டாலும் இந்த சபையில நீங்கள் விசுவாசிகளாக நிலையாக இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த சபை ஆசீர்வதித்து நடத்துகிறது. ஒரு ஆள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் பலர் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் என்ன இருக்கு? நான் கூட சொல்றேன், நீங்க ஜெபிக்கட்டா கூட சிலர்கிட்ட சொல்லுவேன், ஜெபிக்கட்டா கூட ஜெப நேரத்தில் நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதே ஒரு ஜெபம் தான். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தில் வேண்டுதல் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை. நினைவு கூட ஒரு ஜெபம் தான். நீங்க மனசார நினைத்து ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் சொல்ல, அதற்கு பேர் தான் இருதயத்தினுடைய ஜெபம். இருந்து ஒரு இடத்துல முழங்கால் படி சத்தத்தை உயர்த்தி உங்க பேரை சொல்லி தான் ஜெபம். அப்பதான் ஆசீர்வாதம். அப்படி அல்ல, உங்களுடைய காரியங்கள் நினைத்து உடையக்கரை நான் மன நிறைவோடு நான் ஜெபித்தாலும் ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது உங்களுக்கு என்னதுதான். நிறைய பேர் நான் டிராவல்ல போகும்போது சிலரை குறித்து எனக்கு ஞாபகத்துல வரும். டிராவல் பைக்ல தான் போயிட்டு இருப்பேன், ஞாபகத்துல வரும். அந்த நேரத்துல என்ன விண்ணப்பம் பண்றேன்? வாயில் விண்ணப்பம் அல்ல, இருதயத்துல பக்கத்துல இருக்கிறவங்க கூட தெரியாது. ஆண்டவரே அவர்கள் வந்து என்ன செய்ய அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்த சிலர் சபைக்கு அவருடைய திராணிக்கு மேல செய்திருப்பாங்க. ஆண்டவரை இதற்காக சோத்தரிக்கிறேன், இப்படி எல்லாம் ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்க சோத்தரிக்கிற அந்த சோத்திரம் நிறைவான பலன் உங்களுக்கு கொண்டு வரும். ஊழியர் செய்றவங்க உடன் விசுவாசிகள் உங்களை நினைக்கும் போது மன நிறைவோடு உங்களை நினைத்து கர்த்தரை துதிக்கணும். அது எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சபை என்பது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டை தேவனுடைய வீடாகவே எண்ணி இந்த சபை நிலையாக இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் உங்களை ஒரு தனி லிஸ்ட்ல வச்சு அழகாக அவர் கவனித்து என்ன செய்வார்? நடத்துவார். இன்றைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, அவர்கள் எல்லாம் ஆண்டு வந்து ஏற்றிலே வைக்க மாட்டார். சபை மாற்றுவதற்கான காரணம் என்ன? ஜனங்கள் சபை மாற்றுவதற்கான காரணம் என்ன? சத்தியம் இல்லை என்ற மாற்று இல்ல, அவர்கள் விருப்பப்படி இல்ல பாஸ்டர், அவர் விருப்பப்படி விசுவாசிகள் இல்ல. எனவே அவர்கள் வந்து சபையை மாற்றுறாங்க. அப்படி சபையை மாற்றுகிறதான ஜனங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படவே மாட்டார்கள். எப்போதுமே ஒரு போதகன் நீங்கள் விரும்பின மாதிரி நடக்க முடியாது. இந்த போதகன் நானா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஏன் விருப்பத்தை இந்த இடத்துல நிறைவேற்ற முடியாது. சொல்லப்போனா ஏன் விருப்பப்படி கூட இதுல பிரசங்கம் பண்ண முடியாதுன்னா, ஆனாலும் சில காரியங்கள் மேடையில் சொல்வதற்கு வந்து தயக்கம் கொடுக்கிறது. ஏன்னா பிரசங்க மேடை யாருடையது? தேவனுடையது. இது அவருக்கான மேடை, அவருக்காக பேசணும். சபை யாருடையது? கர்த்தருடையது. அவருக்காக நம்ம நடத்தணும். நான் எனக்காக நடத்தி கொண்டிருக்க கூடாது, ஏன் விருப்பப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்க கூடாது. அப்படிலாம் இருந்தா யாருக்கு பதில் சொல்லி ஆகணும்? தேவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். தேவ பக்தி எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணும்? தேவ மேல பக்தியா இருக்கிறேன்னு சொல்லி சபையின் பேர்ல நீங்க ஒரு பக்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. சபையின் பேர்ல உங்களுக்கு ஒரு பக்தி ஒரு குடும்பத்தை பேசினா எவ்வளவு ஒரு வைராக்கியம் வருது. அந்த சபையின் பேர்ல என்ன இல்லையே? ஒரு பக்தி வைராக்கியம் இல்லையே. சபையோட விசுவாசிகள் மேல ஒரு பக்தி வைராக்கியம் இல்லையே. ஒரு சபை விசுவாசி வந்து கஷ்டப்படுறாங்க, சபையோட விசுவாசி அடுத்தவங்க இடமா பேசுறாங்க, பக்தி வைராக்கியம் வர மாட்டேங்க உங்களுக்கு. இவர்கள் இப்படி இருக்கிறதுனால அல்லவா ஆண்டவரை இவங்க குடும்பம் இப்படி பேசுது, சீக்கிரத்தில் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்க, சீக்கிரத்தில் அவங்களை உயர்த்தியிருக்க. அப்ப அவருடைய வாய் அடைக்கப்பட ஒரு பக்தி வைராக்கியம் வரலையே உங்களுக்கு? பக்தி வைராக்கியம் வர வேண்டும் அல்லவா? அதான் திருச்சபை. ஆவிக்குரிய சபை என்பது அதுதான். ஒரு நபர் வந்து கஷ்டப்பட்டா பக்தி வைராக்கியம் கொண்டு அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவது, அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் உண்மையான மனதோடு ஜெபம் பண்ணுவது, நான் நல்லா இருக்கிறது போல அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சையாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது தான் எனது சபை. நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். தேவ பக்தி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். யோவான சுவிசேஷம் 9:31 வசனத்தை வாசிங்க. யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால்
அவனுக்கு செவி கொடுப்பார். யாருக்கு சித்தமானதை செய்யணும்? தேவனுக்கு. தேவனுக்கு விருப்பமானதை செய்யணும். அவருக்கு விருப்பமானதை கண்டுபிடித்துக் கொள்கிறது எப்படி? கண்டுபிடிப்பது எப்படி? யார் கண்டுபிடிக்க முடியும்? தேவனுக்கு சித்தமானதை யார் கண்டுபிடிக்க முடியும்? ரெண்டு சாரர் தேவனுக்கு சித்தமானதை கண்டுபிடிக்க முடியும். தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள். இவர்கள் தான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். மற்றவர்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. தேவனுடைய சித்தம் செய்யாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு எங்கேயாவது ஒரு கோயில கொண்டு ஆண்டவங்களை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. சரி, கொஞ்ச நாள் ஆண்டவரை தேடிச்சாங்க, நம்மள தேடிச்சாங்களே, நரகத்துல போடணும் பரலோகத்திலையும் போடணும், எங்கேயாவது ஒரு மூலையில நான் நினைச்சு பாக்குறேன், ஏன் இத்தனை கோடி கோள்கள் ஆண்டு உண்டாக்கி வச்சிருக்காரு? நம்ம பக்கத்துல போனதால பார்த்ததில்லை, அதனுடைய பலன் நம்ம உணர்ந்ததில்லை. ஆனா கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கு. அது அநேக கோள்கள் மனுஷன் சஞ்சரிப்பதற்கு ஏற்ற இடங்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தனை கோள்கள் பக்கத்துல இல்ல, தூரத்துல இருக்கு. ஆனா எல்லாம் மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு. உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாமே யாருக்காக? மனுஷனை மட்டும் யாருக்காக உண்டாக்கினாரு? மனுஷனை படைத்தான் தன்னை வணங்கும். அவரை வணங்குவதற்கு தான் மனுஷனை படைத்தார். மிச்சம் எல்லா மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப கோடான கோடி கோள்கள் எல்லாம் யாருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுடைய கிரியைகளின்படி அங்கங்க கோள்கள்ல கொண்டு ஆண்டு செதறி போட்டுருவார் நினைக்க மறுமையில். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து தான். நான் சத்தியமா உங்களுக்கு சொல்லல, வேதத்தோட வசனம் சொல்லல. அத்தனை கோள்கள் இருப்பதற்கான காரணம் மறுமையில நம்முடைய கிரியைகள் இப்ப எப்படி இருக்கோ அதற்கேற்ற சொல்லி இருக்கிறது அல்லவா? அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். நிறைய பெரும்பாலான ஜனங்கள் யாரை பார்க்க முடியாம ஆயிரும். மறுமையில இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாம ஆயிரும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொல்லி இருக்கு. இந்த வசனத்தை வாசிருங்க. அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதனுடைய அதாவது 21, 24 வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இது என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில கனத்திற்காக மகிமைக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்காக இவர்கள் எந்த கஷ்டமும் படல, எந்த தியாகம் படல, எந்த தியாகம் பண்ணல. இவர்களுக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்? என்ன மட்டும்தான் கிடைக்கும்? வெளிச்சம் மட்டும்தான். வெளிச்சம் மட்டும்தான் கிடைக்கும். வெளிச்சத்தை கொடுக்கிறது யாரு? யாரு? ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அப்ப அங்க பரலோக ராஜ்யத்துல வெளிச்சம் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. அப்படி முகத்தை பார்க்க முடியாம வெளிச்சத்துல இருக்காங்க. இப்போ நம்ம வெளியே இருந்தா சூரியனை பார்க்கலாம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? சூரியனுடைய வெளிச்சம் தான் வெளிச்சமா இருக்கு. சூரியன் வெளியே இருக்கு, சூரியனை பார்க்கல. இப்ப நம்ம வெளிச்சத்துல இருக்கோம். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு உள்ள இருப்பாரு. இப்ப வெளிச்சம் பரலோகத்துக்கு வெளியே வாசல் வழியா வெளியே வீசுது. ஏன்னா அதற்கு என்ன கிடையாது? கதவு கிடையாது. அப்படிதானே? வாசிருக்கீங்களா? பரலோகத்துக்கு என்ன கிடையாது? கதவு இருக்கா இல்லையா? கதவு கிடையாது. ஏன்னா அங்க ராக்காலம் இல்லாதபடினால கதவுகள் அடைக்கப்படுவதில்லை. எப்போதும் வாசல் திறந்தே இருக்கும். திறந்து இருக்கிறதுன்னு சொன்ன உடனே நாய் மேலாம் உள்ள போக முடியாது. தீட்டு உள்ளதை பைபிள் சொல்லி, தீட்டு உள்ளதை அருவருப்பை நடப்பிக்கிறதுன்னு ஒன்றாங்க உள்ள போக முடியாது. கதவு திறந்திருக்குமே ஒழிய அது ஒரு பாதுகாக்கப்பட்டதான இடம். எல்லாரும் போக முடியாது. இயேசு உள்ள இருக்கிறாரு. உள்ளே இருக்கிற ஜனங்களுடைய முகத்தை பார்க்கிறாங்க. அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு இவர்கள் இருக்கிறாங்க. இந்த பரலோகத்துக்கு வெளியே இருக்கிறவங்க நரகமும் இல்லை, பரலோகமும் இல்லை என்ற நிலையில வெளியே வெறும் வெளிச்சத்துல ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, காலமெல்லாம் அவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அப்பதான் நினைப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம பூமியில இருக்கும்போது. ஆண்டவர் பார்க்க முடியாமலா, இயேசுவை பார்க்க முடியாமலா ஆகி போச்சு. இப்போ அவர் வெளிச்சம் தானே இருக்கு, அவர் உள்ளலாம் இருக்கிறாரு, பார்க்கவே முடியலையே. நம்ம நினைச்சோம் எப்படி இருக்கிற பார்க்கணும்னு நினைச்சோம், இப்ப அவரை பார்க்கவே முடியலையே. அதற்கு பிறகு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணிலாம் உள்ள போகவே
முடியாது. இப்ப இருக்கிற வேலையிலேயே தேவனுக்காக நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருங்க. பக்தியை நாளுக்கு நாள் கூட்டுங்க. எதுல? ஆண்டவரை தேடுவதில், ஜெபிக்கிறதுல, உபவாசம் இருக்கிறதுல, கொடுக்கிறதுல, அன்பு பாராட்டுகிறதுல, விசுவாசிகளை விசாரிக்கிறதுல, மனுஷர்கள் மீது இரக்கம் பாராட்டுவதில், இதுல எல்லாம் உங்களுடைய பக்தியை என்ன செய்ய காட்டுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயத்திலிருந்து ஆண்டவரே, என்னை தேவ பக்தி உள்ளவனாக, தேவ பக்தி உள்ளவனாக மாற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் இந்த நாளிலே தந்து இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்தீங்க. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற கிருபை செய்தீங்களே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்காக உழைக்கிறதன் உழைப்பு எல்லாம் அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவரே, எனவே இன்மைக்கும் மறுமைக்கும் பயன்படக்கூடியதான தெய்வ பக்தி எங்களுடைய உறுதியாய் இருக்கத்தக்கதாக தேவன் நாம் எங்கள் எல்லாரையும் பலப்படுத்துவீராக. தேவ பக்தியினுடைய செயல்பாடுகளை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய. தேவ பக்தியினுடைய செயல்பாடுகளில் முக்கியமானது தேவ சித்தம் செய்வதுதான். ஆண்டவரே, அந்த சித்தத்தை செய்து நிறைவேற்றத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாருங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தவர்களாய் கடந்து போக உதவி செய்ய. வராத ஜனங்கள் வர நாட்களை அழைத்து பாருங்க. ஆண்டவரே, கொடிய வியாதிகளுக்கு எல்லாரும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்கள், ஆலோசனைகளுக்கெல்லாம் விலகி காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சனை கிரியைகளுக்கு எல்லாரையும் விலகி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் நாமத்தை ஆராதிக்க கடந்து வருது. எங்கள் எல்லாருக்கும் வருகிறதான வாரத்திலும் ஜீவன் சுகபலனை கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்த நல்ல நடக்கை தேவனாக வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.